பரிசு பெட்டகத்தை கொடுத்து மகிழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து பள்ளிக்கு செல்கின்ற போது 16 வகையான விலையில்லா பொருட்களை அந்த குழந்தைக்கு கொடுத்து இலவச பள்ளி கல்வியை கைவிட்ட தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மாணவ செல்வங்கள் குறித்த நேரத்திலே பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மேலை நாடுகளுக்கு இணையாக தமிழகத்தில் இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டும், விஞ்ஞான கல்வியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றைக்கு ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 18,000 ரூபாய் மதிப்புள்ள விலையில்லா மடிக்கணினி வழங்கி விஞ்ஞான கல்வியை தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு போதித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சி பொறுப்பினை ஏற்று 5 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அல்ல நீங்களா ஒற்றுமையா பணியாற்றுங்க, சண்டை சச்சரவுகள் கூடாது, நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஈரோடு போடுங்க. இங்க எல்லோரும் தொண்டர்கள், இங்க வரிசையில் உட்கார்ந்து வேலையில உட்கார்ந்துக்கிறவங்களும் தொண்டர்கள் தான், இங்க கீழே இருக்கிறவங்களும் தொண்டர்கள் தான். நாம் எல்லோரும் தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் இயக்கத்தை வழிநடத்துகின்ற ஐயா தொண்டர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து நான் இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.